إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும், மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போதும், உங்களுடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக் செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்கத் தேடுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை, மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். நபிகளாரின் மரணத்தை அறிவித்த அத்தியாயம். உமர் பின் கத்தாப் அலி அவர்கள் எப்போதும் என்னை தம் அருகிலேயே வைத்திருப்பார்கள். ஆகவே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவர்கள் உமர் அலி அவர்களிடம், எங்களுக்கு அவரை போன்ற மகன்கள் இருக்கின்றார்களே, அவர்களெல்லாம் நீங்கள் உங்கள் அருகில் வைத்துக்கொள்வதில்லையே ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு உமர் அலி அவர்கள், அது உங்களுக்கு தெரிகின்ற அவர் ஒரு கல்வியாளர் என்ற காரணத்தால்தான் என்று பதிலளித்தார்கள். பிறகு என்னிடம், நபியே, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது என்னும் 110வது அத்தியாயம் 1வது வசனத்தை பற்றி விளக்கம் கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாள் முடியப் போகிறது என்று அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த வசனமாகும் என்று பதிலளித்தேன். உடனே உமர் அலி அவர்கள், நீங்கள் அறிகின்றதையே அதிலிருந்து நானும் அறிகின்றேன் என்று சொன்னார்கள். இதை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள். நூல்கள்: புகாரி 3627, திருமைதிலில் 3285, அஹ்மதில் 3182வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றுள்ளது. மேலும், நபியே, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போதும் என்ற 110வது அத்தியாயம் இறுதி வரை இறங்கியபோது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கருதி மறுமை பற்றிய விஷயங்களுக்கு அவர்கள் அதிக முயற்சி எடுத்தார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள். நூல்கள்: நஸாயி குஃப்ரா 11648, தப்ரானி கஃபீர் 11736. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் 110வது அத்தியாயத்தின் ஆணையை செயல்படுத்தும் முகமாக தமது தொழுகையின் ருகூவிலும் சஜ்தாவிலும் அதிகமாக சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, இறைவா, எங்கள் அதிபதியே, நீ தூயவன், உன்னை போற்றுகின்றோம், இறைவா, நீ எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று கூறி வந்தார்கள். இதை ஆயிஷா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல்கள்: புகாரியில் 817ஆகவும் முஸ்லிமில் 834வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எங்களிடம் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள், குர்ஆனில் இறுதியாக அருளப்பட்ட முழு அத்தியாயம் எதுவென உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நான், ஆம், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது என்று தொடங்கும் 110வது அத்தியாயமே அது என்று பதிலளித்தேன். அதற்கு அவர்கள் உண்மைதான் என்றார்கள். அறிவிப்பவர் உபைதுல்லா பின் அஃப்துல்லா. நூல்கள்: முஸ்லிம் 5758, நஸாயி குஃப்ரா 11649வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நம் சேனலை இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்திருங்கள். தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.